Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்விரான்மெண்ட் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். என்விரான்மெண்ட் லெசன் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த லெசனை போய் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மொத்தமாக அந்த டெஸ்ட்டோட மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி எம்சிக்யூஸ் மட்டும்தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அந்த டெஸ்ட்டோட லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம போய் பாருங்கள். அண்ட் ஆல்சோ அந்த என்விரான்மெண்ட் லெசன் வீடியோட லிங்க்கும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்க லிங்க்கும் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டு க்ரோம் கொடுத்துக்கிறேன். எஸ், வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, என்விரான்மெண்ட் எம்சிக்யூஸ் மட்டும்தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே நான் இல்லைனா எஸ்கே ஆன்லைன் டீச்சிங்னு பெட்டர், நான் அதை கொடுத்துடுறேன். எஸ்கே ஆன்லைன் டீச்சிங். ஓகே. அண்ட் நேம்க்கெலாம் மார்க்ஸ் கிடையாது. அண்ட் டிஃபைன் தி ஃபாலோயிங் அப்படின்னு ஒன்று கேட்டிருப்பேன், அதுக்கும் மார்க்ஸ் கிடையாது. ஏன்னா நான் ஒரு மாதிரி ஆன்சர் கொடுத்துருப்பேன், நீங்கள் கொடுக்குற ஆன்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆன்சர். ஸோ அதுக்கு நான் மார்க்ஸ் கொடுக்கல. ஸோ இப்போது சொன்னால் 38 மார்க்ஸ் தான் இருக்குது. பட் இந்த டெஸ்ட்டு மொத்தமாக 50 மார்க்ஸ்க்கு இருக்கும். உங்களோட ரெஸ்பாண்ட் எனக்கு கிடைச்சிரும். ஸோ ஐ திங்க் ஸோ நிறைய பேரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ பேசிக் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்? பேசிக் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்னாலே ஆன்சர் என்னென்னா என்விரான்மெண்ட் தான். அடுத்து இந்த கொடுத்துருக்க ஃபாலோயிங்கில் நேச்சரால் க்ரியேட் ஆனது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்ஸ், ஸ்கூட்டர்ஸ், பஸ்ஸஸ் இது ஹியூமன்ஸால் உருவானது. மவுண்டெயின்ஸ், ரிவர்ஸ், ட்ரீஸ் இது நேச்சரால் உருவானது. இங்கே டொமைன் ஆஃப் வாட்டர், இது வாட்டரோட டொமைன் என்னது? எஸ், ஹைட்ரோஸ்பியர் தான். வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே நம்ம எப்போ செலப்ரேட் பண்ணுவோம்? வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே எக்ஸாக்டாக 5th ஜூன். எல்லா வருஷமும் 5th ஜூன் செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்து என்விரான்மெண்ட்டுக்கு எது த்ரெட் கிடையாது, எது ஒரு ப்ராப்ளம் கிடையாது, டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளான்ட்ஸ் வளர்க்குறது தான் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஓகே, டிஸ்அட்வான்டேஜ்னால் இந்த க்ரோயிங் பாப்புலேஷன், அடுத்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வளருதில்ல, பாப்புலேஷன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இதெல்லாம் க்ரோ ஆகுதில்ல, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் ஃபாஸ்டர் ஆகுது. இதை தான் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கான டிஸ்அட்வான்டேஜ் சொல்வோம். டிஸ்அட்வான்டேஜ் இல்லைன்னா அட்வான்டேஜ், தட்ஸ் க்ரோயிங் பிளான்ட்ஸ். அதான் கேட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹைட்ரோஸ்பியர் இஸ் அ பார்ட் ஆஃப். ஓகே, இது ஃபில்லப்ஸ். ஹைட்ரோஸ்பியர் இஸ் அ பார்ட் ஆஃப் என்ன டொமைன் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். ஆன்சர் என்னன்னா பயோஸ்பியர். நீங்கள் உங்கள் ஆன்சரை இந்த மாதிரி வரப்போகுது ஸ்மால் லெட்டர்லேயே கொடுங்க. சில டைம்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க, ஆனால் ஸ்டார்டிங் கேபிட்டலில் போட்டிருப்பீங்க. அந்த சில டைம்ஸ் ராங்காக வரலாம், எப்போவுமே ராங்காக வராது. இப்போது என்விரான்மெண்ட்டோடைய மெயின் கான்ஸ்டிடியூவன்ஸ் என்ன? கான்ஸ்டிடியூவன்ஸ்னால் காம்பனன்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ என்னது? நேச்சுரல் அண்ட் ஹியூமன் மேட். ஓகே, அதான் ஆன்சர். ஓகே, எது எர்த்தோடைய ஹாட் டாப் பிளேயர்? எர்த்தோடைய ஹாட் டாப் பிளேயர் நீங்கள் எல்லாருமே கிரெஸ்ட்னு நினைப்பீங்க, பட் கிரெஸ்ட் கிடையாது. எந்த டொமைன் அப்படின்னு கேட்குறேன். ஆன்சர் என்ன அப்படின்னா லித்தோஸ்பியர். சாரி, அங்கே ஆன்சர் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, லித்தோஸ்பியர். ஓகே, dash modify the human environment, sorry dash modify the natural environment. natural environment யார் மாடிஃபை பண்ணுவாங்க? நம்ம தான், we human beings. அதை கொடுத்துருங்க. அடுத்து dash environment consists of non-living organisms. நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, நான் லிவிங் ஆர்கனிசம்ஸ் சரௌண்ட்ஸ் ஆர் நேச்சர். எந்த ஒரு காம்பனன்ட்ஸ், எந்த என்விரான்மெண்ட்? ஏ பயோட்டிக் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஏ பயோட்டிக். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போகலாம். எஸ், மேட்ச் தி ஃபாலோயிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். லேண்ட் லித்தோஸ்பியரா, அட்மாஸ்பியரா, ஏபயோட்டிக்கா, பயோட்டிக்கா? வெரி குட், லித்தோஸ்பியர். அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அட்மாஸ்பியரா, ஏபயோட்டிக்கா, பயோட்டிக்கா? பயோட்டிக்.
non-living organism. இது abiotic and remaining one தான் இருக்குது gas and dust atmosphere. That's all. அதுக்கு அடுத்தது true or false. True or false பார்த்தீங்கன்னா lands are over found only over continents. காண்டினென்ட்ஸில் மட்டும்தான் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குமா? அதாவது ஐ மீன் மவுண்டெயின்ஸ் பிளேன்ஸ்லாம் அந்த காண்டினென்ட்ஸில் மட்டும் இருக்குமா? ஏன் ஓஷன் ஃப்ளோஸில் இருக்காதா? இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஓகேயா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் எர்த் ஹோல்ட்ஸ் தி அட்மாஸ்பியர் அரவுண்ட் இட். கிராவிடேஷனல் எர்த்தோடைய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ஓகே அட்மாஸ்பியரை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குது. இது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக? இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். Abiotic environment consists of living organism. No, false. No life can exist in biosphere. இதுவும் ஃபால்ஸ் தான். ஏன்னா பயோஸ்பியர்னாலே இட் இஸ் அ பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம். அடுத்து லேண்ட் வாட்டர் ஏர் இதெல்லாம் இன்ட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு நேரோ ஜோன் தான் பயோஸ்பியர். ஸோ லைஃப் அங்கே எக்ஸிஸ்ட்ஸ் ஆகலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் தான். அடுத்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ட்ரேடிங் தான். மணி யூஸ் இல்லாமல் அந்த ட்ரேடிங் பண்ணுறது குட்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது தான் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நான் சொன்ன பார்த்திங்களா டிஃபைன் தி ஃபாலோயிங், இது தான். உங்களோட ஆன்சர் மேபி டிஃபர் ஆகலாம், பரவாயில்ல. இப்போது ஈகோ சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கேன். ஈகோ சிஸ்டம்னா என்னது? கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, பார்ட்டர் சிஸ்டம்னா என்னது? ட்ரேட் ஆஃப் குட்ஸ். சாரி, அது எப்படி எழுதலான்னா ட்ரேட் இன் விச் குட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் வித்தவுட் தி யூஸ் ஆஃப் மணி. இன் which goods are exchanged without the use of money. ஓகே, ஹைட்ரோஸ்பியர்னா என்னது? a simple domain of water. environmentனா basic life support system. பயோஸ்பியர்னா நேரோ ஜோன். ஓகே, நான் சொன்னேன்ல இப்போ நேரோ ஜோன் of earth where land, water, air interact to support life. ஓகே, நம்ம லைஃப்பை சப்போர்ட் பண்ணுறதுக்காக லேண்ட் வாட்டர் ஏர்லாம் ஒரு இடத்துல இன்ட்ராக்ட் ஆகும். ஓகே, அந்த நேரோ ஜோன் தான் என்னது? ஆமாம், பயோஸ்பியர். நேம் தி ஃபாலோயிங் லிவிங் ஆர்கானிசம் தட் சரௌண்ட்ஸ் our nature is biotic components. Domain of land is lithosphere. Thin blanket that surrounds our earth is க்ளோ கொடுக்குறேன். domain of air atmosphere. ரொம்பவே சிம்பிள் தான், சட்டுன்னு முடிச்சிடலாம். அண்ட் பேசிக் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் என்னது? environment. Transportation becomes faster in which environment அப்படின்னு கேட்டிருக்கேன். அதான் டேஷ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஹியூமன் என்விரான்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். எஸ், வாட் டு யூ அப்சர்வ் இன் திஸ் பிக்சர்? ஓகே, இந்த பிக்சரில் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க? உங்களுக்கான க்ளூவே இங்கே இந்த போர்டில் இருக்குது. ஓகே, என்னென்னா பார்ட்டர் சிஸ்டம். ஓகேயா, பாருங்கள், அவங்க கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க வித்தவுட் தி யூஸ் ஆஃப் மணி. ஸோ பார்ட்டர் சிஸ்டம். அடுத்து விச் டைப் ஆஃப் ஈக்கோ சிஸ்டம் இஸ் திஸ்? இது ஒரு அக்வாரியம். இது என்ன டைப் ஆஃப் ஈக்கோ சிஸ்டம்? நேச்சுரலாக இல்லை ஹியூமன் மேடா? ஹியூமன் மேட். ஓகேயா, நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வியூ ஸ்கோர் கொடுக்க போது சில டைம்ஸ் உங்களோட ஸ்கோர் வேரி ஆகும் நீங்கள் கரெக்ட் ஆன்சர் கொடுத்தும். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஈவன் எனக்கு கூட சில டைம்ஸ் ஆகிருக்குது. இங்கே பாருங்கள், 36/38 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுறேன். பை பை, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.